ஒரு வேதனையோட கர்த்தாவேன்னு அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி அவன் அபயமிடுறான். அகித்தோப்பிலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராகன்னு சொல்றான். அதேபடி இதே அகித்தோப்பிலின் ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனை போல காணப்பட்ட காலம் மாறி இந்த அகித்தோப்பில் தாவீதுக்கு விரோதமாக அவன் சேர்ந்து கொண்டான் என்று சொன்னபோது அவன் விட்ட அந்த பெருமிச்சில நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவன் அபயமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நியாயமாய் தீர்ப்பு செய்கிற அந்த அபயமிடுகிற அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அப்படியே அங்கே அவன் நான் வாசிக்கிறோம், அவன் நாண்டு கொண்டு செத்தான், தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இதே மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களில் 12 சீஷர்களில் ஒரு சீஷன் யூதாஸ் காரியத். இயேசுவோட 3.5 ஆண்டுகள் இருந்து கொண்டே அவன் யாருக்கு விரோதமான கிறிஸ்துவுக்கு விரோதமாக அங்கே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக செயல்படுறவங்களோட போய் அவன் என்ன செய்கிறான், சேர்ந்து கொண்டு அவங்க பாருங்க, அவங்க நம்ம பைபிளில் படிக்கும்போது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவங்க பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். நான் உங்களை காட்டி கொடுக்குறேன், இங்கே இருந்து கொண்டு ஒவ்வொரு தகவலையும் கிறிஸ்து என்ன செய்கிறார், எங்கே போகிறார், எங்கே வரார், இப்போ எந்த இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், இப்போ எங்கே ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறார், இப்போ எந்த மலையில் இருக்கிறார், முழு தகவல் அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பணத்தை பாருங்க, ஆண்டவர் ஒரு முறை யூதாஸை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவியிலே கலங்கி துயரமடைந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். தாவீது அழுதுகிட்டு சொன்னான், ஆண்டவரே அகித்தோப்பிலின் ஆலோசனையை கர்த்தாவே பைத்தியமாக்கி போடணும். அவன் தற்கொலை பண்ணி சாகிறத பார்க்குறோம். அதே நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தாவீது எந்த விதத்திலும் அகித்தோப்பிலுக்கு எதுவுமே செய்யலை, ஆனால் தேவன் அங்கே கிரியை செய்கிறத பார்க்குறோம். யூதாசுடைய காரியத்திலையும் கூட கர்த்தர் கடைசி வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தார்.